அனைவருக்கும் வணக்கம். 2024-25க்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் 3 பேர். டாரின் ஆச்சோமெலு, ஜேம்ஸ் ராபின்சன், சைமன் ஜான்சன். இந்த 3 பேரும் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பயணித்து ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான காரணிகள், வீழ்ச்சிக்கான காரணிகள் என்ன என்பதை தரவுகள் அடிப்படையில் சமர்ப்பித்துள்ளனர். அதனால் உலகின் மிகச்சிறந்த பொருளாதார விருதான நோபல் பரிசு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்க்ளூசிவ் சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய சமூக அரசியல் அமைப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது மேல்தட்டு மக்களை மட்டும் குறிவைத்து ஒரு நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பது. ஒரு குறிப்பிட்ட மக்களை, கார்ப்பரேட் அரசுகளைப் போல ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் குறிவைத்து நிதிநிலை அறிக்கை தயாரிப்பது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு குளோரியஸ் ரெவல்யூஷன், சீர்மிகு புரட்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, மகளிர் முன்னேற்றம், கல்வியில் மிகச்சிறந்த பங்களிப்பு, விவசாயத்துறையில் முன்னேற்றம், தொழில்துறையில் அபரீத வளர்ச்சி ஆகிய அனைத்து தரப்பினரையும், சுகாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஆகிய அனைத்து தரப்பினரும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கிறது. இந்தியாவின் மாநிலங்களிலே 2வது பெரிய மாநிலமாக பொருளாதார பங்களிப்பை நிகழ்த்துகிறது. மகாராஷ்டிராவுக்கு பிறகு 12.11% அளவிற்கு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு தமிழ்நாடு பங்களிக்கிறது. எதிர்க்கட்சிகள் பிரதான குற்றச்சாட்டாக தெரிவிப்பது கடன் அளவு அதிகரித்துள்ளது, தமிழ்நாட்டின் கடன் அளவு அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடுகிறார்கள். நிதி பற்றாக்குறையை பொறுத்தவரை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 3% அளவுக்கு குறைந்துள்ளது. வருவாய் பற்றாக்குறையை பொறுத்தவரை ஏறத்தாழ 41,653 கோடி அளவிற்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாகவே உள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாடு தன்னுடைய தன் முதலீட்டு அளவில் எந்த அளவுக்கு பங்களிப்பை செலுத்துகிறது என்பதை பொறுத்தே அமையும் என்று முன்னாள் ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 22% அளவிற்கு முதலீட்டில் தன்னுடைய பங்களிப்பை அளிக்கிறது. அது வளர்ச்சியை நோக்கிய பாதையாகவே அமையும். கடன் அளவை பொறுத்தவரை ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி அளவை பங்கீட்டை கொடுத்தால் ஏறத்தாழ 32% அளவிற்கு நம்மளுடைய கடன் சுமை குறையும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிடுகிறார். இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ் என்று குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் லெதர் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஏற்றுமதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டோமொபைல் துறை, ஐடி ஸ்ட்ரக்சர், டெக்ஸ்டைல் ஆகியவற்றெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். விவசாயத்துறையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளுடைய பங்களிப்பை செலுத்தி கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குறிப்பிடுவதைப் போல 2030ஆம் ஆண்டு 1 டிரில்லியன் பொருளாதார நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தலைவர் தளபதி கடினமாக உழைத்து கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இந்தியாவின் பிற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. உலக நாடுகளுடன் ஒப்பிடும் அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக 2030ஆம் ஆண்டில் 1 டிரில்லியன் பொருளாதார நோக்கி பயணிப்போம் என்று குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம்.